இப்போ இங்கே எதுக்கு எல்லாரும் கூடியிருக்கோம்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து பம்பாய்க்கு கிளம்ப போகிறோம். அதை பற்றி பேச தான் இங்கே கூடியிருக்கோம். எத்தனை மணிக்குமா போகணும்? ஏக்கா சாயந்தரம் ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும்க்கா. ஏம்மா எத்தனை மணிக்கு ஏரோப்ளேனு? 3 மணிக்கு போய் என்ன செய்ய? ஏக்கா தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து ஏரோப்ளேன் கிடைக்கலையா, அதனால மதுரையிலேருந்து போட்டிருக்காங்கக்கா. மதுரைக்கு தான் நம்ம போகணும். அட கடவுளே, மதுரையில் போய் ஏறணும்? ஆமாக்கா, அதனால கொஞ்சம் முன்னாலேயே போகணும். கார் ரெடி பண்ணியிருக்காங்க, நம்ம காரில் போயிடலாம். மத்தியானம் 3 மணிக்கா கிளம்பணும்? தூங்குற நேரமாச்சே, நாளை நல்லா தூங்குவேனே. அப்போ பேசாமல் தூங்கிருங்க, நாங்கள் போயிட்டு மெதுவாக வாரோம். அது எப்படி? தூங்கிட்டேன்னா அவ்வளோதான் வர முடியாது. நான் அதனால தூங்காமல் முழிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி, எல்லாரும் 3 மணிக்கு கிளம்பணும் சரியா? அப்போனா ஒரு 5-5:30 நம்ம மதுரைக்கு போய் சேர்ந்துருவோம் பார்த்தீங்களா? அப்போனா கரெக்டாக இருக்கும். ஏரோப்ளேன் எத்தனை மணிக்கு? ஏக்கா 6 மணிக்குக்கா. 6 மணிக்கா? அப்போனா சரி, கரெக்டாக இருக்கும். சரிட்டி, இங்கேருந்து அங்கே போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்? ஏக்கா மதுரையிலேருந்து பம்பாய்க்கு 2 மணி நேரம் தான் ஆகும்க்கா. நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம்ல. சரி, எல்லாம் ரெடி ஆயிருவோம்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்ட சொல்லியாச்சு. ராத்திரிக்கு வேணால் சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். ஆமாட்டி, நாங்களும் ராத்திரிக்கு பேராண்டிக்கு என் மவனுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வரப்போகிறோம். ஏன் வீட்டில் யாரும் ஆட்களை கூட்டு வரலையா? எல்லாருக்கும் சேர்த்து தானே டிக்கெட் போட்டிருக்காங்க. டிக்கெட் போட்டிருக்காங்க சரி, நம்ம எல்லா நேரத்துக்கும் கூட்டமாக அலைய முடியாதுல்ல. கல்யாணம் ஊருக்குள்ளே வச்சாங்க, அதனால எல்லாரும் போயிட்டோம். இப்போ பம்பாய் வரைக்கும் எல்லாரும் போனோம்னா அவங்களுக்கு தான் ரொம்ப செலவாகும். அதனால வீட்டில் யாரும் வரலன்ட்டாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கார கூட்டு வரலையா நீ? எங்கள் வீட்டுக்காரர் தான் காலையிலே டெல்லிக்கு கிளம்பி போயிட்டாரே, அவர் வரமாட்டாரு, நம்ம தான் போகணும். டெல்லிக்கே போயிருக்காரு? டெல்லிக்கு என்னத்துக்கு? ஏதோ ஆபீஸில் வேலை இருக்கான், அதனால போகணுன்ட்டு போயிட்டாரு. அவர் 1 வாரம் கழிச்சு தான் வருவார். நெட்டச்சி, உங்க வீட்டுக்காரி டெல்லியில இருந்து வரும்போது எங்களுக்கெல்லாம் ஏதாட்டும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லு. என்னது வாங்கிட்டு வரணும்? டெல்லியில நல்ல சேலெல்லாம் அழகழகா கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. அவரே பாவம் ஆபீஸ் வேலையாக போயிருக்காரு, எங்கே போய் சுற்றிட்டு அலைய போகிறாரு? நம்ம தான் பம்பாய்க்கு போகிறோம்ல, பம்பாயில் போய் சேலை எடுத்துக்கிட வேண்டியதானே. பம்பாயில் போய் எடுத்தா நான் எடுக்கணும். டெல்லியில இருந்து வாங்கிட்டு வந்தா ஓசியில் கிடைக்கும்ல, அதான் பார்த்தேன். ஓசிலே அலையாதட்டி. நான் என்னம்மா செய்வேன்? நானும் துட்டு சம்பாதிச்சேன்னா நானும் நல்லா வாங்கிட்டு அலைவேன். வேலைக்கு போறேன். ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன், அந்த வேலைக்கு தான் போறேன். நல்லதா போச்சுட்டி, வேலைக்கு போனீங்கன்னா அப்படியே இந்த ஒத்த ரோசாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ. இவளும் சும்மா தான் தெண்டத்துக்கு கிடக்கா. எத்தே, நான் சும்மாவா கிடக்கேன்? சும்மா சொன்ன மட்டி, நீ சும்மா கிடக்கேன்னு சும்மா சொன்னேன். அதான பார்த்தேன். சரி, சண்டையெல்லாம் விடுங்க. நம்ம ஊருக்கு போறதுக்கு எதுவும் புளியோதரை எதுவும் கிண்டன மாட்டி, போற வழி சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் என்னத்துக்கு? 6 மணிக்கு ஏரோப்ளேனில் ஏறி 8 மணிக்கு அங்கே போய் சேர போகிறோம். வேற எதுக்கு சாப்பாடு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பம்பாயில் போய் சாப்பிட்டுக்கிடலாம். அப்போ ராத்திரி சாப்பாடு பம்பாயிலையா? ராத்திரி எப்படியும் ஆட்கள்லாம் வர்றதுனால ஹோட்டலில் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கேன். நல்ல சாப்பாடாக இருக்கும். சரி, அவ்வளோதானே, கூட்டம் முடிஞ்சிட்டுல. வீட்டில் போய் துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கணும். போகுமா? ஆமாட்டி, எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு ஒரு நாள் தான் அங்கே இருக்க போகிறோம் சரியா? அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வாங்க. எல்லாம் பெரிய பெரிய பைகளை இழுத்துட்டு வராதீங்க. எல்லாரும் நல்ல ஸ்டைலாக வாங்க சரியா? ஏரோப்ளேனில் போகிறோம்ல, நம்ம நல்லா பார்க்க ஸ்டைலாக இருக்கணும். அப்போ தானே 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. ஸ்டைலானா எப்படி வரணும்? நல்ல முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு, அழகாக ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு, பேண்ட் சட்டை மிடி சுடிதாரு அதே மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா அழகாக வரணும். அப்போனா என்னைய மாதிரி ஒரு சினிமா நடிகையே இருக்கணும்னு சொல்லு. நான்லாம் புதுசாக பேண்ட் சட்டை போட தேவையில்லை. நான் எப்பவுமே பேண்ட் சட்டை தான் போட்டு வருவேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ஆளுக்கு எப்படியோ போட்டுக்கோங்கம்மா. எல்லாரும் ஒரு கண்ணாடியை போட்டு வந்துருங்க. கண்ணாடியா? என்கிட்ட கண்ணாடி இல்லையே. சரி, என் பிள்ளைகள் வச்சிருக்கோம், தெரியாமல் எடுத்துட்டு வரேன். தெரிஞ்சா திட்டுவாளுங்க. என் கண்ணாடி எதுக்கு எடுத்து போடுதேன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவாளுங்க. அதனால தெரியாம தான் எடுத்துட்டு வரணும். ஏக்கா, அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தொப்பி வாங்கினோம்லக்கா, ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது அந்த தொப்பியும் சேர்த்து போட்டு வந்துருங்கண்ணே, அதுவும் நல்லா இருக்கும். ஆமாடி, அந்த தொப்பி எடுத்து இவனே வச்சேனே. சரி, பார்க்க என்ன எங்கேயாவது கிடக்கும், எடுத்து போட்டு வரேன். சரி, அப்போ எல்லாம் ரெடி ஆயிருவோமா? கிளம்புவோமா? ஏட்டி, கொஞ்சோண்டு வேணா புளியோதரை கிண்டி கொண்டு வந்துருட்டா? புளியோதரையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏரோப்ளேனில் நல்ல ஸ்டைலில் போய் உட்காந்துக்கிட்டு புளியோதரையை திறந்து வச்சு தின்னுக்கிட்டு இருக்கவா? மானம் பெயரும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா வந்தால் போதும். அப்படியா? சரி, உங்கள் இஷ்டம். நான் போகிற வழியில் வயிறு பசிக்குமே, கொஞ்சம் புளியோதரை கிண்டி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகுமேன்னு பார்த்தேன். சரி, என்ன செய்ய? வேண்டாம்னா விடுங்க. சரி, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. போய் மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அப்படியே ராத்திரிக்கு முடிஞ்ச சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கிளம்பி வாங்கட்டி, சாப்பிட்டு வந்துருங்க சரியா? கார் எங்கே நிக்கி? எப்படி போகணும்? ஏக்கா, சிம்ரன் வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்கிக்கா. ஒரு டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் நம்மளை கொண்டு மதுரையில் விட்டுருவாரு.
அப்படியாட்டி? சரி சரி, அப்படின்னா நானும் என் மவட்ட சொல்லிட்டு வந்துருதேன். ராதா மகனையும் எங்கள் வீட்டில் தான் விட்டுருக்கா, உங்கள் மகனையும் கொண்டு வந்து விட்டுருங்க சரியா? என் பிள்ளை பார்த்துக்கிடுவா. சரிக்கா, நந்தினி இருக்க போய் பிரச்சனை இல்லை. அவள் கல்யாணத்துக்கு வரலையோ? அவள் அந்த கூட்டத்துக்குலாம் வரமாட்டாட்டி. இங்கே கல்யாண வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம், அங்கெல்லாம் வரமாட்டேன்ட்டா. சரி எல்லாரும் கிளம்புவோமா? ஒத்தரோசா, என் மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா. போயிட்டு வந்த பிறகுதான் கொண்டு எலிச்சக்கா வீட்டில் விட முடியும். நீ எனக்கு மத்தியான சாப்பாடு தந்துருதியா? எனக்கு மட்டும்தான் தனியாக செய்யணும் பத்தியா? அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அதனால எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு சோறு கொடுத்துரு, நான் சாப்பிட்டுட்டு இங்கேயே கிடந்துக்கிடுதேன். அவ்வளோதானே டி, அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்க? மத்தியான சாப்பாடு இங்கேயே சாப்பிட்ரு. எம்மாடி ஒத்துக்கிட்டீங்களா? நான் கூட ஏதாவது சொல்லி ஏசுவீங்கன்னு நினைச்சேன். இதுக்கெல்லாம் எதுக்கிட்டு ஏச போகிறோம்? சாப்பிட வந்துருன்னு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வேணா ஃபோன் அடிக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடு. சரி, அப்பனா நான் போய் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடியானோன்னு ஒரு ஃபோன் அடிங்க, வந்து சாப்பிட்டுட்டு போய் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வர கரெக்டாக இருக்கும். சரி, எல்லாரும் 3 மணிக்கு சந்திப்போம். என்னடி இது 6 மணிக்கு ஏரோப்ளேன்னு சொன்னீங்க, மணி 6 ஆகி இருட்டிட்டு. இவ்வளவு நேரத்துக்கு நம்ம வாசல்ல நின்றுகிட்டு இருக்கோம். சீக்கிரம் போங்கடி, ஏரோப்ளேன் விட்டுட்டு போயிரு போகுது. அது எப்படிக்கா? நம்மளை விட்டுட்டு எப்படி போவோம்? நம்ம மெதுவாக உள்ள போவோம். ஏமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா, அது பாட்டு கிளம்பி போயிட்டுனா நம்ம எப்படி போக? சீக்கிரம் உள்ள போங்கடி. ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு எல்லாம் பெரிய பெரிய பெட்டியாக தூக்கிட்டு வந்திருக்காங்களே. ராதா சொன்ன மாதிரியே ட்ரங்கு பெட்டி தூக்கிட்டு வந்துட்டாளே. ஸ்டெயில வரணும்னு சொல்லி தானே விட்டேன். கண்ணுக்கு ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தலையில ஒரு ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு வராட்டா என்ன? அதுக்குன்னு ட்ரங்கு பெட்டி கொண்டு வராம வர முடியுமா? பிறகு பம்பாயில இருந்து கொண்டு வர பொருள் எல்லாம் நான் எதுல போட்டு கொண்டு வருவேன்? பம்பாயில இருந்து என்னம்மா பொருள் கொண்டு வர போற? போன தடவை போகும்போது பொருள் எல்லாம் அங்கிருந்து ஆட்டையை போட்டு வரலான்னு நான் ட்ரங்கு பெட்டியை கொண்டு வந்தேன். ஆனா என்ன செய்ய, வெறும் ட்ரங்கு பெட்டியா தான் திரும்பி வந்துச்சு. ஆனா இந்த தடவை சாணியக்காவே எனக்கு எல்லாம் தருவாங்க. நான் தான் திருந்திட்டோம்ல, அதனால ட்ரங்கு பெட்டியை நிறைச்சு கொண்டு வந்துருவேன். சரி, நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போங்கட்டி. வெளியவே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏரோப்ளேன் விட்டுட்டு போயிட்டுனா என்ன செய்வீங்க? திரும்பி வீட்டுக்கு போவீங்க? ஆமாடி, வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. கார்காரன் வேற போயிட்டான். நம்ம போகணுன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். பஸ்ஸில் போக துட்டு கூட கொண்டு வரல. அப்போ தூத்துக்குடி வரைக்கும் பொடி நடையாக நடந்து போக வேண்டியதான். ஏமாடி, என்னாலலாம் 120 கிலோமீட்டர் நடந்து போக முடியாது. வாங்க உள்ள வேகமா போவோம். வேகமா எதுக்கு போறீங்க? அதெல்லாம் மெதுவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது இது? இந்த ஒத்தரோசா முதல்ல இருந்தே பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஒன்றும் சரியா படலையே. சரி வாங்க உள்ள போவோம். என்னடி இது? ஏரோப்ளேன் 6 மணிக்கு இன்ன மணி 6:30 ஆயிட்டு. இன்னும் இங்கே உட்கார வச்சிருக்க. ஏரோப்ளேன் லேட் ஆயிட்டோ? எப்போ கிளம்பும்? ஏக்கா ஏரோப்ளேன் லேட் இல்லைக்கா, நம்ம தான் சீக்கிரம் வந்துட்டோம். என்னட்டி சொல்லுதே? நம்ம சீக்கிரம் வந்துட்டோமா? ஆமாக்கா, ஏரோப்ளேனு காலையில் 6 மணிக்கு தான். அட கடவுளே, காலையில் 6 மணிக்காட்டி சாயந்தரமே கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாக்கா, ஏரோப்ளேனில் அவ்வளோ தூரம் போகிறோம், பிறகு விட்டுட்டு போயிட்டுன்னு என்ன செய்ய? கொஞ்சம் முன்னாலே வர்றது நல்லது தானே, அதான் கொஞ்சம் சீக்கிரமே கூட்டிகிட்டு வந்துட்டேன்க்கா. ஆட கோட்டிக்காரி. அப்பா, எதுக்கு மழக்கா இப்படி செஞ்சீங்க? நாளைக்கு காலையிலே ஏரோப்ளேனு, அதுக்கு எதுக்கு இன்னைக்கு மத்தியானமே கூட்டு வந்தீங்க? ஏர்போர்ட்டில் கூட்டமாக இருக்கும், பிறகு நம்ம ஏற முடியுமோ இல்லையோ, இடம் கிடைக்கலன்னு என்ன செய்ய? அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அடக்கி இருக்கச்சி, அதான் டிக்கெட் போட்டிருக்கல. என்ன ஏரோப்ளேன் என்ன டவுன் பஸ்ஸா? இடம் முடிச்சு உட்கார்றதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுதே? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். பெரிய பாதுகாப்பு. எனக்கெல்லாம் வர கோவத்துக்கு உன்னை என்ன செய்வேனே தெரியல. இந்த லட்சணத்தில் கூலிங் கிளாஸ் வேற. எல்லாரும் முதல்ல கூலிங் கிளாஸை கழட்டுங்கடி. ஏன் எல்லாரையும் கண்ணாடியே கலட்ட சொல்லிட்டீங்க? நல்லா அழகா இருந்துச்சுல்ல. போடி போடி இவளே, ஆளையும் மண்டையும் பாரு. நீ எல்லாம் ஸ்டைலாவான்னு சொன்னியன்ட்டு நான் கொண்டையை கூட போடாம முடி விரிச்சு போட்டு வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தேன்னா காலையில் 6 மணிக்கா. அது முதலே சொல்ல மாட்டியா? இப்போ என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போறதுல தப்பா? இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயாடி? 12 மணி நேரத்துக்கு முன்னாலே கூட்டு வந்து விட்டுருக்க. அவ்வளோ நேரமா இருக்கு? ஏமா 12 மணி நேரம் நம்ம எங்கம்மா இருக்க? ஏர்போர்ட்லயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதான் இங்கே இவ்வளோ சேர் கிடக்கல, உட்காந்துருக்க வேண்டியதானே. எம்மா 12 மணி நேரத்துக்கு சேர்லேயே உட்காந்து கிடக்கணுமா? எனக்கெல்லாம் முடியாதுமா, எனக்கெல்லாம் குறுக்கு வலிக்கும். இங்க எல்லாம் குறுக்கு செத்து போய் தான் கிடக்கு. 12 மணி நேரம் சேர்ல உட்காந்துருக்க முடியாது. என்னத்துக்கு தான் இந்த வரத்துக்கு வராளம்மா ஒத்த ரோசா. 3 மணிக்கு போகணும், 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருவோம், 6 மணிக்கு ஏரோப்ளேனு. ராத்திரி சாப்பாட்டுக்கு அழகா பம்பாய்க்கு போயிடலான்னு சொன்னீங்க. இப்ப ராத்திரி கொண்டு வந்து இங்க போட்டிக்கல. சாப்பாடு யார் தருவா? அதானம்மா, சாப்பாடு இங்கேயே தருவாங்க. அது எப்படி? சாப்பாடு என்ன ஓசிலே தருவாங்க? வேணா நம்ம தான் துட்டு கொடுத்து வாங்கி திங்கணும். அட கோட்டிக்காரி, சாப்பாடு துட்டு கொடுத்து வாங்கி திங்கணுமா? ஏரோப்ளேன் டிக்கெட் போட்டுட்டாங்க, வர்றதுக்கும் போறதுக்கும் கார் இருக்கு. அதனால யாருமே துட்டு எதுவுமே கொண்டு வரலையே. லட்சுமி புளியோதரை கிண்டி கொண்டு வரேன்னா அதையும் கொண்டு வராம தடுத்துட்டேன் இந்த ஒத்த ரோசா. என்ன ஆளாளுக்கு என்னையே சொல்லுதீங்க? பிறவு எனக்கெல்லாம் வர்ற கோவத்துக்கு மாலாக்கா உங்களை என்ன செய்வேனே தெரியல. எதுக்கு இப்படி பண்ணீங்க? துட்டு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பாடா படுத்துதீங்களம்மா. ஏன் கவலைப்படுதீங்க? துட்டுலாம் இருக்கு.
துட்டு இருக்கா? எங்க இருக்கு? ஏக்கா அதான் சாணி அக்கா அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்கல்ல, அந்த துட்டு கிடக்குக்கா. ஏர்போர்ட்ல நல்ல ஹோட்டல்லாம் இருக்கு, நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கே இருப்போம், காலையில ஏரோப்ளேன்ல ஏறி போவோம். எம்மாடி வயிற்றுல பாலை வாத்த தாயே, நான் கூட ராத்திரி பூரம் சாப்பிடாம கிடக்கணுமோன்னு நினைச்சு கவலையா இருந்தேன். நல்ல வேலை, நல்ல செய்தி சொன்ன. சரி என்ன செய்ய, வந்ததே வந்துட்டோம். ராத்திரி பூரா இங்கே தான் தங்கி ஆகணும். ஆமா, நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம், வேற யாரும் வரலையோ? வர்றதா இருந்தால் தான் நம்ம கூட வந்திருப்பாங்கல்லக்கா, யாரும் வரல போல. செல்வியக்கா என்ன ஆனாக? அவதான் ஜோசியக்காரன் சொல்ல பேச்சு கேட்காம திருந்தாம அலைஞ்சல்ல, அதனால ஆஸ்பத்திரியில கிடப்பா. நம்மளுக்கு என்ன? ஏன் தான் அந்த செல்வி இப்படி இருக்காளம்மா? நான் கூட ராதா தான் இப்படி இருப்பான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா செல்வி இல்லை, மெயின் வில்லியா இருந்திருக்கா. பொறாம பிடிக்காதுக்கா. யார் நல்லா இருந்தா அவங்களுக்கு என்ன? எல்லாரும் ஒன்று போல தானே இருந்துட்டு போட்டுமே. நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? என்னத்தை டீ கொண்டு போக போகிறோம்? நம்ம எல்லாரும் இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் ஒன்றா இருக்க போகிறோம். அடுத்த ஜென்மத்தில் யார் எங்கே பிறக்க போகிறோமோ தெரியல. இருக்கிற காலத்தில் சண்டையை போடாமல் ஒற்றுமையாக இருந்தால் என்னம்மா? ஏம்மா இப்படி சண்டைன்னு போட்டுட்டு கிடக்காளுங்க? ஏம்மா ஆரம்பிச்சிட்டாங்களே, ஒரே தத்துவமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே. ஏத்தே அன்னைக்கு தானே இதை சொன்னீங்க, அதையே மறுபடியும் சொல்லுதீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை தானே டீ ஒத்த ரோசா. சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க. மாலாக்கா வந்து எனக்கு காப்பி கீப்பி வாங்கி தாங்க, வயிறு ரொம்ப பசிக்கி. அப்படியே வடை பச்சி ஏதாவது இருந்தா வாங்கி தாங்க. ஆமா ஆமா, எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்கி, எனக்கும் எல்லாமே வேணும். பப்ஸ், வடை, காப்பி, டீ எல்லாம் வேணும். ஏம்மா ஏதாவது ஒன்று தின்னுமா, எல்லாத்தையும் தின்னு வயிற்ற கலக்கிற போது காலையில் ஊருக்கு போகணும். அப்படித்தான் சொல்லுவேன், ஆனால் எல்லாத்தையும் திங்க மாட்டேன். ஒன்று தான் திம்பேன். பஜ்ஜி இல்லைன்னா வடை, இல்லைன்னா பப்ஸு, இல்லைன்னா முறுக்கு, ஏதாட்டும் ஒன்று வாங்கி தின்னுக்கிடுதேன். சரி நெட்டச்சி நீ வா, நம்ம போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு கிடட்டும். ஏம்மா இன்னைக்கு பூரா இந்த சேர்லேயே உட்காந்து கிடக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? கடை அந்த தானே இருக்கு, வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிட்டு வருவோம். சரி அப்பனா வாங்க போவோம். பையெல்லாம் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். பையன் யார்கிட்ட தூக்குவா? இங்கே தான் போலீஸ்காரங்க சுற்றி பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல, பிறவு என்ன யாரும் தூக்க மாட்டாங்க. பையன் வச்சுட்டு அந்த போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு போவோம், அவர் பார்த்துக்கிடுவார். அப்பனா சரி எல்லாரும் வாங்க. என்னடி இது, மாலை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டா? எல்லாரும் நம்மளை தான் வேடிக்கை பார்க்காங்க. ஆமா, நம்ம வந்த ஸ்டைலுக்கு பிறகு நம்மளை பார்க்காம வேற யாரை பார்ப்பாங்க? கண்ணாடியை போட்டுக்கிட்டு முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு எவ்வளவு பந்தாவா வந்தோம். நாளைக்கு காலையில ஏரோப்ளேனுக்கு இன்னைக்கு ராத்திரியே வந்து கிடக்கும். சரி என்ன செய்ய, இங்கே தான் நல்ல ஏசி போட்டு வச்சிருக்காங்கல்ல, நல்ல குளு குளுன்னு இருக்குக்கா. அதனால பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சிட்டோம். இதுக்கு வீட்டில் தூங்கி எந்திரிச்சு காலையிலே வந்திருக்கலாம் போல. ஏக்கா காலையில் வந்தால் கட்டுப்படியாவதுக்கா. காலையில் வந்து ஏரோப்ளேனு கிளம்பி போயிடும். 6 மணிக்கு ஏரோப்ளேனு பார்த்தீங்களா? அப்போனா நம்ம வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே இங்கே இருக்கணும். அப்போ நம்ம 4 மணிக்கு இங்கே வரணும்க்கா. 4 மணிக்கு இங்கே வரணும்னா நம்ம வீட்டில் இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஆமா, நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயமால இருக்கு. நடு ராத்திரி 1-1:30 கிளம்பி இருக்கணும். அப்படி பார்த்தா மாலாக்கா செஞ்சது சரிதானே. நம்ம எல்லாம் பொம்பளைங்களா வாரோம், அதனால அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தாண்டி, பாதுகாப்பா வரணும்ல. ராத்திரியே வந்து ஏர்போர்ட்ல கிடக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க போலீஸ்காரங்களாம் இருக்காங்க, பாதுகாப்பா இருக்கலாம். நம்ம நடுராத்திரி கிளம்பி வர முடியுமா? ஆமாக்கா, இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. எல்லாரும் நல்லா பாதுகாப்பாக இருங்க. பாத்ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிடி. ஏசி குளிருக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது ஒயாம பாத்ரூம் வந்துகிட்டே இருக்கு. போயிட்டு வர வேண்டியிருக்கு. இக்க ஏர்போர்ட்டில் பாத்ரூம்லாம் இருக்குக்கா, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். காப்பி என்னடி இவ்வளவு விலை விக்கி? ஏர்போர்ட்டில் எல்லாமே விலை கூட தான் இருக்கும், ராமு சொல்லியிருக்காரு. நம்ம ஏர்போர்ட்டுக்கு 2-3 தடவை வந்திருக்கோம், ஆனா நம்ம ஒன்றும் காப்பி கீப்பி வாங்கி குடிச்சது கிடையாது பாத்தியா? நேரம் ஏரோப்ளேன் கிளம்புற நேரத்துக்கு வருவோம், அப்படியே கிளம்பி ஓடிடுவோம். இன்னைக்கு தான் தின்னு பார்க்கோம், அதனாலதான் விலைலாம் தெரியுது. என்ன செய்யக்கா, வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம். பிறகு சாப்பிட்டு தானே ஆகணும், அதுக்குன்னு பட்னியாக கிடக்க முடியாதுல்ல. அதுக்குன்னு இவ்வளவு அநியாய விலையை விற்பாங்க? நான் கூட என் கடையில் இவ்வளவு விலையில விற்க மாட்டேம்மா. உங்கள் கடைக்கு வாடகை கிடையாது, ஆனால் இவனுங்க வாடகைலாம் கொடுக்கணும்ல, அதுக்கு சேர்த்து வச்சு நம்மகிட்ட தானே வசூல் பண்ணுவானுங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏசி வேற போட்டு வச்சிருக்கானுங்கல்ல. ஏக்கா பாத்ரூம் அண்ணா தெரியுது பாருங்க, வாங்க போவோம். ஆமாட்டி, சீக்கிரம் போ, 1 பாத்ரூம் முட்டிக்கிட்டு வருது. பாத்தியாட்டி, நம்மள ராத்திரியே கொண்டு வந்து போட்டுட்டு இவளுக்கு நல்லா தூங்கிட்டு கிடக்காளுங்க. இழிச்சக்கா, நெட்டச்சி தான் இப்ப சொன்னா, நம்ம சாயந்தரம் வந்தது சரிதான். காலையில வந்திருந்தோம்னா நம்ம நடுராத்திரி 1-1:30 கிளம்பி வர வேண்டியதா போயிருக்கும்க்கா. ராத்திரி போல எப்படி கிளம்பி வர? ஆமாட்டி, அதுவும் சரிதான். நல்ல வேலை, இந்த ஒத்த ரோசா கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் வேலை பார்த்துருக்கா. இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி சொல்லாம ஏமாத்தில கூட்டிட்டு வந்துட்டா. நான்லாம் 6 மணிக்கு ஏரோப்ளேன் கிளம்பிடுவோன்னு அடிச்சு பிடிச்சி எப்படி ஓடி வந்தேன் தெரியுமா? எங்கம்மா ஓடி வந்த? நல்லா ட்ரங்கு பெட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மெதுவா தானே வந்த? அது எங்க வீட்ல இருந்து ஓடி வந்தேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாது.
ராதா நீ தூங்கலையா? ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க? காலையில ஏரோப்ளேன் கிளம்பிரும்ல. நாங்க தான் பெட்டிக்கு காவலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீ தூங்க வேண்டியதானே? புது இடமா இருக்குல்ல, குளிர வேற செய்யுது, தூக்கமே வர மாட்டேக்கி, அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தூங்கலைன்னா பிறகு ஏரோப்ளேன்ல போகும்போது ஒரு மாதிரி தலை சுத்தும். அதனால இப்ப படுத்து தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும், ட்ரங்கு பெட்டி பத்திரம். ஏய் அம்மா, வெறும் பெட்டி தானம்மா, அதான் 2 பேரும் மேலே ஏறி உட்காந்துருக்கோம்ல, பிறகு ஏன் பயப்படுதே? அதான் பயமா இருக்கு. 2 பேரும் ஏறி உட்கார்ந்து என் பெட்டியை நசுக்கிட்டீங்கன்னா என்ன செய்ய? ஏமா இது அந்த காலத்து பெட்டிமா, நசுங்கெல்லாம் செய்யாது, நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சரி நான் தூங்குதேன், பெட்டி ஜாக்கிரதை. வெறும் பெட்டி தானே டி, சாக்கிறதுன்னு ஒய்யாம சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ள என்ன கெட்டுக்கட்டா பணமா வச்சிருக்க? வெறும் பெட்டியா? உள்ள ஏன் சேலெல்லாம் இருக்கு? எத்தனை சேலை வச்சிருக்க போற? நாளைக்கு ஒரு நாள் கட்டுறதுக்கு வச்சிருப்ப, என்ன 2 சேலை வச்சிருப்பியா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பெட்டி? போகும்போது வெறும் பெட்டியா போனாலும் வரும்போது பெட்டி நிறைய பணத்தோட வரணும், அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பெட்டியை தூக்கிட்டு போறேன். ஏன் டி பணம் அலையுதீங்க? பணம் இல்லாம இருந்து பாருங்க, அப்பதான் பணத்தோட அருமை உங்களுக்குலாம் தெரியும். நாங்களும் அப்படித்தாமா இருக்கோம். அன்னைக்கு பாடுபட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி பணம் அலையலையே. பணம் இருந்தாதான்க்கா 4 பேர் மதிப்பாங்க, இல்லைன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். சொந்த பந்தமா இருந்தாலும் இந்த காலத்துல பணம் இல்லைன்னா நம்மள கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க, நம்மள கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல பொறாம பிடிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பொறாமன்னு சொல்லாதீங்க, வயித்தெரிச்சல்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவ ஒருத்தி இருக்கா, இப்படித்தான் பண்ணுவா. அவ எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா? துட்டு நிறைய வச்சிருக்கா. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டா போதும், எம்மாடி இதை வாங்கிட்டாலேன்னு நம்மளை பார்த்து பொறாம பிடிப்பா. வயித்தெரிச்சல் பிடிச்சவளுங்க. உலகமே அப்படித்தான் இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் யாரையுமே நம்ப கூடாது. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் அப்படியே தூங்குதேன். சரி டி தூங்கு. நானும் இளிச்சக்காவும் முழிச்சிருக்கோம்ல, நாங்க உட்காந்து பெட்டியெல்லாம் பார்த்துக்கிடுதோம், நீ தைரியமா தூங்கு. ஏக்கா ராதா பாவம் இல்லக்கா. ஆமாட்டி, குடிகார புருஷனை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு பத்தாதா? இவ்வளவு அந்த பாடுதான் பட்டுட்டு கிடக்கா. அந்த குடியில அப்படி என்னதான் இருக்கோம்மா, குடின்னு கடந்து சாவுதானுங்க. குடிக்கிறவனை பூரா கடல்ல கொண்டு போட்டு முக்கி கொன்றணும். நல்ல வேலைக்கா, இவ ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னா பாத்தீங்களா, இனிமையாட்டு வாழ்க்கையில முன்னேறட்டும். பரவாயில்லட்டி, நல்லா திருந்திட்டானே. ஆமாக்கா, இப்பெல்லாம் அவளை பார்க்கவே ஒரு மனசி மாதிரி இருக்கு. லட்சுமி வாரியா, நம்ம 2 பேரும் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு வருவோம். ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கு. சரி இளிச்சக்கா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். குளிருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு, காப்பி குடிச்சிட்டு வந்துருவோமா? சரி டி, அதான் விடிய ஏர்போர்ட்ல கடை இருக்குல்ல, வா போய் காப்பியை குடிச்சிட்டு வருவோம். லட்சுமி, இங்க காப்பி நல்லா இருக்குல்ல? காப்பி நல்லா தான் இருக்கு. வேலை தான் யானை வேலை குதிரை வேலை சொல்லுதாங்க. வேலை ரொம்ப தான் சொல்லுதாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு வேற வழி தெரியலையே. ராத்திரி பூரா வெறிச்சு முழிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது காப்பி குடிக்காம எப்படி இருக்க? ஆமா இளிச்சக்கா, எனக்கெல்லாம் காப்பி குடிக்கலன்னா பைத்தியம் பிடிச்சிரும். சாணியாக்கா எல்லாருக்கும் டிக்கெட் போட்டாங்க, பாவும் டிக்கெட்டு காசு பூரா வேஸ்ட் தானே. ஆமா, யாருமே வரல, ஒரு டிக்கெட் காசு வேஸ்ட் தான். அவங்க யார் வாரான்னு கேட்டுட்டு டிக்கெட் போட்டிருக்கணும். பத்திரிக்கை வச்ச ஆட்களுக்கு பூரா போட்டு விட்டாங்க. நம்ம வேணா சாணியாக்காக்கு போன் அடிச்சு கேன்சல் பண்ண சொல்லிடுவோமா? வேண்டாங்க்கா, வேற வேணையே வேண்டாம். சாணியாக்காக்கு கோவம் வந்துடும். எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டா யாரும் வர மாட்டேங்கலன்னு அப்புறம் நம்மகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஊருக்கு போன பிறகுன்னா எதையாட்டும் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். ஆமாட்டி, நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் நம்ம விடிய காலம் 2 மணிக்கு கிளம்பி வந்திருக்கலாமோ? ஒரு 4-4:30 இங்க வந்து சேர்ந்திருப்போம்ல. இவன் எதுக்கு முதல் நாள் ராத்திரியே கூட்டு வந்து விட்டுருக்கா? ராத்திரியா? நம்ம தான் சாயந்தரம் 5:30 வந்துட்டோமே. நம்ம ஊர்லயே ஏரோப்ளேன் ஏறி இருந்தா பிரச்சனை இல்லை, இங்க வந்து போட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சரி விடு, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. எப்பவும் இப்படி நடக்க போகுது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கல்யாணம்னு வர கடையே ஒழுங்காவே போட முடியலக்கா. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் கடை போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், நாளைக்கு ஒரு நாள் தானே, போயிட்டு வந்துட்டு நாளை கழிச்சு ஒரு நாள் லீவ் போட்டுக்கோ. பிறகு தினம் கடையை திறந்துரு. ஆமாக்கா, அப்படித்தான் செய்யணும். நாளைக்கு சாயந்தரம் தானே ரிசப்ஷனு. நம்ம நாளைக்கு சாயந்தரமே கிளம்பிடுவோமா, இல்லைன்னா நாளை கழிச்சு கிளம்பணுமா? தெரியலையேக்கா, டிக்கெட் எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த மாலாக்கு தான் தெரியும். அவ தான் ஒன்றும் ஒழுங்கா சொல்ல மாட்டேக்காளே. டிக்கெட்டையும் கையில் வச்சுக்கிட்டுதா, படுத்து வேற பேசாம தூங்கிட்டா. அவளை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் ஒன்றும் புரிய மாட்டேக்கி. ஏதாட்டும் ஒன்று ஒழுங்கா சொல்லுதாளா? சரி, காலையில் எந்திப்பால அவட்ட கேட்டுருவோம். ஏம்மா பேயா இது? பேயா? பேய் எங்க இருக்கு? நம்ம செல்வியை ஆஸ்பத்திரியில தானே போட்டு வந்தோம், அவன் நிக்கிற மாதிரியே தோணுது டி. செல்வி நிக்கிற மாதிரி இருக்கா? அவ எப்படி வருவா? அவள் அந்த டாக்டர் 3 நாளைக்கு விடவே மாட்டாரு. 3 லட்சத்தை வாங்காம எப்படி விடுவாரு? அப்ப என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதோ? பின்னால திரும்பி பாரு. எம்மாடி, செல்வி இல்ல நிக்கா. இவ எப்ப வந்தா? இப்பந்தான் மாறேன். என்னை விட்டுட்டு நீங்களாம் பம்பாய்க்கு போலான்னு நினைச்சு ஓடி வந்துட்டீங்க பாத்தீங்களா? ஏமா நீ ஆஸ்பத்திரியில கிடந்த, அதான் நாங்க விட்டுட்டு வந்தோம். உங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சு சொல்லிட்டு தானே வந்தோம். ஆமா, அவரு கடையை கட்டிக்கிட்டு அழுதுட்டு கிடக்காரு. நான் ஆஸ்பத்திரியில ஐயோ அம்மானு காய்ச்சல் தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு கிடக்கே. நீங்க எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டீங்க. அந்த மனுஷனுக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்கீங்க. அந்த மனுஷன் டாக்டருக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு தெரியுமா?
அவளை எப்படியாவது பாத்துக்கோங்க. நாளை வர முடியாது, கடையில நிறைய வேலை கிடக்கு, 2 நாள் கழிச்சு வாரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. பிறகு என்ன நடந்துச்சு? நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேக்கீங்க? ஆமாம்மா, நீ தான் நல்லா உருட்டுவியே, அதை எப்படி உருட்டுதுன்னு பார்க்கும். அந்த டாக்டர் வழுக்க மண்டையே என் புருஷன்ட்ட சொல்லியிருக்காரு, அவளை நாங்க பாத்துக்கிட்டதும் 3 நாள் கழிச்சு வரும்போது 5 லட்சம் பணத்தோட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. எம்மா, டாக்டர் பெரிய ஆளா இருப்பார் போல. சாதாரண காய்ச்சலுக்கு 5 லட்சம்? அது என்ன காய்ச்சல்னே அந்த ஆளுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால டெஸ்ட்னு எடுக்கணும்னு சொல்லி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ரத்தத்தையும் உருவிட்டு போறான். என்னதான் செய்வானோ தெரியல. ஒயாம வந்து குத்தி ரத்தத்தை எடுத்துக்கிட்டே கிடக்கான். வலியே தாங்க முடியல. சரி, காய்ச்சல தானே கிடந்த, எப்படி வந்த? அது அந்த பாய் ஜோசியர் இருக்கார்ல, அவர் ஆஸ்பத்திரிக்கு என்னைய பார்க்க வந்தாரு. பாய் ஜோசியர் உன்னை எதுக்கு பார்க்க வந்தாரு? அவர் சொன்னாரு, கடைசியா ஒரு வாய்ப்பு தாரேன், நீ திருந்திக்கோ, உனக்கு காய்ச்சல் எல்லாம் சரி பண்ணிருதேன்னு சொன்னாரு. அப்ப நீ திருந்திட்டியா? எங்க திருந்த? இனிமேதான் திருந்துறதுக்கு யோசிக்கணும். இப்போதைக்கு காய்ச்சலை நிறுத்தி வைங்க, நான் பம்பாய்க்கு போயிட்டு வந்துருதேன், வந்த பிறகு பாத்துக்கிடுவோன்னு சொல்லி அவர்கிட்ட டைம் வாங்கிட்டு காய்ச்சலை நிறுத்திட்டு ஓடி வந்திருக்கேன். பரவாயில்லையே, நல்ல ஜோசியக்காரல்ல இருக்காரு. தேவைப்பட்ட காய்ச்சல் வர வைக்காரு, வேண்டான காய்ச்சல் எடுத்து விட்டுருதாரோ? அப்ப நீ திருந்தவே மாட்டியா? திருந்தவும் நானும் திருந்ததான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேக்கே. இத சொல்றதுக்கு உனக்கே வெக்கமா இல்லையா? எங்ககிட்டே வந்து சொல்லுதே. நான் ஏன் வெக்கப்படணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏமா, உன்கிட்ட பேசினா எனக்கு மெண்டல் பிடிச்சிருமா? நான் போயிட்டு வரேன். இழிச்சங்க வாங்க, அங்கிட்டு போய் காப்பி குடிப்போம். லட்சுமி, ஊருக்கு போயிட்டு வந்த உடனே நம்மளும் அந்த ஜோசியக்கார போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவர்கிட்ட நம்மளும் இந்த மாதிரி ஒரு வாரம் வாங்கி வச்சுக்கிடுவோம். தேவைப்பட்ட காய்ச்சல் வர்றது, வேண்டானா காய்ச்சல் எடுத்து விடுறது, இது மாதிரிலாம் ஏதாவது மந்திரத்தை கற்று வச்சுக்கிடுவோன்னு. அப்பதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆட போங்க இழிச்சக்கா, அவ தான் பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசுதீங்களோ? வாங்க போவோம். என்ன நீங்க மட்டும் காப்பி குடிக்கீங்க, எனக்கு காப்பி கிடையாதா? காய்ச்சலுக்கு லீவ் விட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாம் காப்பி கிடையாது. எப்பா, அந்த காலையில 4:30 மணி ஆயிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஏரோப்ளேன்ல கிளம்பிடுவோம். அப்ப எல்லாரும் எழுப்பி விட்டுருவோமா? முகத்தை கழுவிட்டு காப்பி கீப்பி குடிச்சாலுங்கன்னா நேரம் ஆயிரும். ஆமாக்கா, எல்லாரும் எழுப்புவோம். நெட்ட தங்கம், எந்திரிமா. மாலா, ராதா, எந்திரிங்க. அத்தை பாட்டி எந்திரிங்க, நேரம் ஆயிட்டு. நெட்ட தங்கம், எந்திரிமா. என்ன இப்படி கிடந்து உறங்குற? நெட்டச்சி எந்திரி, நேரம் ஆகுது. எத்தே, காலங்காத்தால 11 மணிக்கு எழுப்பாதீங்கன்னு உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். 1 மணிக்கு சோறு பொங்கிட்டு எழுப்புங்க. என்னது காலங்காத்தால 11 மணியா? 11 மணி உனக்கு நடுராத்திரி மாதிரி தெரியுதோ? அடியை விடிஞ்சிட்டு எந்திரி, ஏரோப்ளேன் கிளம்பிரும். எத்தே, ஏரோப்ளேன் கிளம்புனா கிளம்பிட்டு போட்டோம், எதுக்கு என்னைய போட்டு உயிரை வாங்குதீங்க? மாலா, ராதா, நீங்களாவது எந்திரிங்க. எத்தே, ரொம்ப தூக்கமா வருது தே, கண்ணே திறக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க வாச தெளிச்சு கோலம் போட்டுருதீங்களா? கோலம் தானே போடணும், இரு வந்து நான் கோலம் போடுதேன். என்ன இப்படி கிடந்து உறங்குதாளுக? இவளுக்கு எப்ப எந்திப்பாளுக? இரு, இப்ப எப்படி எழுப்புதேன் பாரு. மாலா, உன் முன்னால பேய் உட்காந்துருக்கு. பேயா? பேய் எங்க இருக்கு? பாத்தியாட்டி, எப்படி எழுப்பி விட்டேன்னு பாரு. ஏமா, பேய் பேய் பேய், செல்வி செத்து பேய் ஆயிட்டா, எல்லாரும் ஓடுங்க. இழிச்சக்கா, லட்சுமி அக்கா, பாத்தீங்களா? நான் சொன்னோம்ல, செல்வி செத்துருவா, உடம்பு சரியில்லாம கிடக்கான்னு. நீங்க கேட்டீங்களா? ஆமா தாயே, நாங்க கேட்கவே இல்லை. என்னக்கா இப்படி பண்ணிட்டா? இப்படி திருந்தாமலே செத்துட்டாளே. அடியே ஒத்த ரோசா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. இந்த செல்வி என்னை பழி வாங்காம விட மாட்டான்னு நினைக்கேன். உயிரோடு இருக்கும் போது என்னை அவளுக்கு பிடிக்காது, செத்த பிறகு பேயா வந்து கூட என்னை பழி வாங்குறாளே. லட்சுமி அக்கா, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. இந்த செல்வி பேயை விரட்டி விடுங்க. எதுவும் மந்திரவாதி தெரியுமா? கூட்டு வாங்களே. என்னைய பார்த்தா உனக்கு பேய் மாதிரியே தெரியுது. பாத்தீங்களா, பேய் பேசுது. ஏ அப்பா, தூங்க விடுதீங்களா? எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்கீங்க? நெட்டச்சி, என்ன தூங்கிட்டு கிடக்க? செல்வி செத்து பேய் ஆயிட்டா. இழிச்சக்கா, மாலாக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இருட்டி, நம்மளுக்கு நல்ல நேரம் போகுதுல்ல. நெட்டச்சி, செல்வி செத்துட்டா, பேயா வந்திருக்கா, நம்மள பழி வாங்காம விட மாட்டான்னு நினைக்கேன். வா, ஓடிடுவோம். செல்வி அக்கா செத்துட்டாங்களா? ஆமா, என்னைய தான் முதல்ல கொள்ளுவா. நான் இங்க இருந்து ஓடிடுதேன். அடியே ஒத்த ரோசா, நானா செத்துட்டேன். ஐயோ, மறுபடியும் பேய் ஒத்த ரோசான்னு என்னையே கூப்பிடுது. அவ்வளவுதான், நான் இன்னைக்கு காலி. மாலாக்கா, பின்னால திரும்பி பாருங்க. பார்க்க மாட்டேன். பார்த்தேன்னு பேய் என்னைய தின்றும். ஏ அம்மா, செல்வி அக்கா சாவல, பின்னால உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, திரும்பி பாருங்க. என்னைய பார்த்தா உனக்கு பேய் மாதிரியே தெரியுது.
நான் தான் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கேனே. அப்ப நீ சாவலையா? நீ செத்துருவேன்னு ஜோசியக்கார் சொன்னாரு. நான் செத்துருவேன்னு ஒன்றும் சொல்லலை, காய்ச்சல் வரும்னு மட்டும் தான் சொன்னாரு. அப்படியா? இதுக்கு தான் பயந்துட்டேனாக்கும். நான் கூட நீ பேயாயி வந்து என்னைய பழி வாங்குற போலன்னு நினைச்சேன். மாலாக்கா பேயின்னா அவ்வளோ பயமா? இப்படி பயந்து நடுங்குதீங்க. பேயின்னு சொன்னா பயம் வராது டி. ஆனா பேய் கண்ணு முன்னால பார்த்தா பயம் வரும்ல. செல்வியை பார்க்க எனக்கு பேய் மாதிரி தான் தெரிஞ்சது. தெரியும் தெரியும். செல்வி அக்கா ஆஸ்பத்திரியில் தானே கிடந்தீங்க, அங்கே தானே போட்டு வந்தோம். எப்படி வந்தீங்க? ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போய் வீட்ல இருந்து பை எடுத்துட்டு நாம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்க இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்க வந்து சேர்ந்தேன். உன்னை யார் வர சொன்னா? என்னை யாருமா வர சொல்லணும்? எனக்கும் சேர்த்துதான் சாணியாக்கா டிக்கெட் போட்டிருக்காங்க. உடம்பு அவ்வளோ கொதிச்சுது, எப்படி காய்ச்சல் உங்களுக்கு விட்டுச்சு? ஏட்டி அதை நான் சொல்லத மட்டி. மந்திரவாதிட்ட 2 நாள் காய்ச்சலுக்கு லீவ் விட சொல்லி கேட்டுட்டு வந்தாலாம். என்னது காய்ச்சலுக்கு லீவா? அப்போ ஊருக்கு போன உடனே மறுபடியும் காய்ச்சல் வந்துருமோ? ஐயோ, இவளுக்கு வேற பயம் காட்டுதாளுகளே. நானே அந்த காய்ச்சல்ல இருந்து எப்படியாட்டு தப்பிச்சு வரலான்னு வந்திருக்கேன். மறுபடியும் ஊருக்கு வந்தோடனே காய்ச்சல் வருங்காளுகளே. சரி டி, ரொம்ப நேரம் ஆயிட்டு, மணி 5. அத்தை பாட்டி எழுப்பி விடுங்க. 6 மணிக்கு ஏரோப்ளேனு. சீக்கிரம் மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு கிளம்புங்க. எத்தே எத்தே எந்திரிங்க எத்தே. என்னம்மா இது, ஒருத்தர் எழுப்பணும்னு எந்திக்கவே மாட்டேக்காக. எத்தே நீங்க பாக்குற சீரியல்ல அந்த ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துட்டு. அப்படியே மருமோளே, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பாத்தீங்களா எப்படி எந்திரிச்சாகன்னு? விளங்கும். நல்ல மாமியாரு, நல்ல மருமகா. மருமோளே, அவளுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அப்படியே குழந்தை பிறந்துட்டாலும் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிறதையே 4 மாசத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். அத்தை பாட்டி ஏரோப்ளேனுக்கு நேரம் ஆகுது. உங்களை எழுப்புறதுக்கு என்ன செய்யணுது? அவ சீரியல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எந்திரிச்சிட்டீங்களே, சீக்கிரம் போய் பல்ல விளக்கிட்டு வாங்க, கிளம்புவோம். அப்போ குழந்தை பிறக்கலையா? நான் கூட ஆசையா குழந்தை பிறந்திருக்கும்னு நினைச்சல எந்திரிச்சேன். மீன் மார்க்கெட் மாதிரி சல 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 சலன்னு ஒரே சத்தமா இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? எங்க படுத்து தூங்குனியோ அங்கனே தான் கிடக்கம்மா. எந்திரிச்சு உட்காரு. ஏமா ஒரு வழி எந்திரிச்சிட்டியா தாயி? போங்க, எல்லாரும் போய் பல்லுகளை தேய்ச்சிட்டு வாங்க. பல்லு தேய்க்கணுமா? ப்ரெஸ் ஒன்றும் கொண்டு வரலையே. பரவாயில்ல டி, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம். நம்மளுக்கு தான் கை இருக்குல்ல, கையை வச்சு பல்லு தேய்ச்சிட்டு வருவோம். சரி லட்சுமி அக்கா, இளிச்சக்கா, எல்லாருக்கும் காப்பி கீப்பி வாங்கி வைங்க. நாங்கள் போய் பல் தேய்ச்சிட்டு வாரோம். ஏமா போங்க தாய்களா, போய் சீக்கிரம் பல்லு தேய்ச்சிட்டு வாங்க. விரட்டுறதுலேயே குறியா இருக்காளுகம்மா. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அருமையா கனவு வந்துச்சு. கனவுல நல்ல முருகேசனை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தேன். பாதியிலே எழுப்பி விட்டாளுக. பாவம் அந்த முருகேசன் தாத்தா கனவுல கூட வந்து உங்கள்கிட்ட அடி வாங்குதாரு. நண்பேண்டா, அப்படி தாண்டா அடிப்பேன். ஆமா, முன்னால உட்கார்ந்திருக்கிறது செல்வி மாதிரி இருக்கு. அவ தானே? ஏ அம்மா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்கம்மா. நான் இப்ப தான் வந்தேன், போதுமா? ஆஸ்பத்திரியில இருந்து ஓடி வந்துட்டேன். டாக்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து வீட்டுக்கு வந்து பேக் எடுத்துட்டு இங்க வந்திருக்கேன். பஸ்ல வந்தம்மா. வேற எதுவும் விவரம் தெரியணுமா? ஏரோப்ளேன் நல்ல பெருசா இருக்கே. இவ்வளோ பெரிய ஏரோப்ளேனு தான் பறந்து போகும்போது குருவி மாதிரி தெரியுது. ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஏரோப்ளேன்ல தானே போனோம். பம்பாயில இருந்து வரும்போது ஏரோப்ளேன்ல தானே வந்தோம். நீ என்னமோ ஏரோப்ளேன்லயே போகாத மாதிரி பேசுதே. பம்பாய்க்கு நான் எங்கம்மா வந்தேன்? நீங்க எல்லாரும் தானே போனீங்க. நான் தான் வரவே இல்லையே. நீ வரலையா? நீ வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மாலாக்கா, செல்வி அக்கா வரல. ராதாக்கா தான் ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. அதுவும் நம்ம கூப்பிடவே இல்லை. அவங்க வேகமாக வந்து ரயிலில் ஏறி உட்காந்துட்டாங்கல்ல. ஆமா ஆமா, இப்ப ஞாபகம் வந்துட்டு. அந்த சம்சா கடைக்காரன் கூட சண்டை போட்டாளே. ஆமாம், ட்ரங்கு பெட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு அத்தை பாட்டி தலையில் இடிச்சுக்கிட்டு அன்னைக்கு என்ன வரத்துக்கு வந்தாங்க. அடியே, பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது. இப்ப புது கதையை மட்டும் பேசுங்க. அடடே, நம்ம தலைவர் என்னாச்சி, முருகேசன் தாத்தா, பட்டம்மா பாட்டி எல்லாரும் வந்திருக்காங்களே. என்னம்மா நீங்களாம் எப்போ வந்தீங்க? தலைவரை நாங்க நேத்து ராத்திரியே வந்துட்டோம். ஏம்மா ஏரோப்ளேனு காலையில் 6 மணிக்கு தானே, அதுக்கு எதுக்கு நேற்று ராத்திரியே வந்தீங்க? அது ஒரு சோக கதை அண்ணாச்சி, அது ஏன் கேட்கீங்க? இந்த மாலை தான் கூட்டிட்டு வந்துட்டா. தலைவர் என்னாச்சி, நீங்க எப்படி வந்தீங்க? எப்ப கிளம்புனீங்க? நாங்கள் வீட்டில் இருந்து காரில் 3 மணிக்கு கிளம்புனோம். 5 மணி ஆகுறதுக்கு முன்னாலே இங்கே வந்து சேர்ந்துட்டோமே. அடி பாவிகளா, கார்ல தானே நம்மளும் வந்தோம். அதுவும் சீக்கிரம் வந்துட்டோம். நம்மளும் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கலாமே. தலைவர் என்னாச்சி, நீங்க வர போறீங்கன்னு முதலே சொல்லியிருக்கலாம்ல. நாங்களும் எல்லாரும் சேர்ந்து உங்க கூட வந்திருப்போம்ல. நான் வரணும்னு முடிவெடுக்கல அத்தை பாட்டி. போகவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பிறகு ஆரஞ்சு மண்டையனுக்காண்டி போகணும்ல, அதனால தான் சரி போவோன்னு ராத்திரி தான் முடிவு பண்ணினேன். ராணிகிட்ட சொல்லிட்டு காலையில் கிளம்பி வந்துட்டேன். அவள் வரமாட்டேன்ட்டா, அதான் நான் மட்டும் வந்தேன்.
முருகேசன் தாத்தா, நேத்து நாங்க வரும்போதே வந்திருக்கலாம்ல, இப்ப எப்படி தலைவரை பிடிச்சு வந்தீரு? நான் ராத்திரி டீ கடையில தலைவரை பார்த்தேன். அப்பந்தான் இதை பத்தி பேசும்போது சொன்னாரு காலையில போறேன்னு. அப்ப எங்களையும் கூட்டு போங்கன்னு சொன்னேன். சரின்ட்டு கார்ல கூட்டிட்டு வந்துட்டாரு. நம்ம தான் அப்ப இருக்கு மாதிரி ராத்திரியே வந்து ஏர்போர்ட்ல கடந்திருக்கோம் போல. அதுவும் கண்ணாடி போட்டுக்கிட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஸ்டைலா. சரி சரி விடுங்க, ஏரோப்ளேன் எப்ப கிளம்புன்னு கேளுங்க. இந்த அவ்வளோதான் எடுக்க போகிறாங்க, எல்லாரும் உள்ளே ஏறுங்க.